வேர் ஆர் யூ? இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கேன். இஃப் யூ ஆர் இன் தி ஸ்டுடியோ ஐ வில் கம். ஓகே கம், ஐ வில் கம். நைட் ஒரு 12:30 மணிக்கு போவேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். இன்னைக்கும் அப்படிதான். சரி நான் முடிச்சா போலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த வித்தின் த 4th இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போறேன். அப்படி விடுதலையில வந்து ஹி வாஸ் வித் மீ. அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த படத்துல இன்வால்வ்டு கிரியேட்டிவான்னு எனக்கு தெரியும். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ்ன்றது இப்போதான் தெரியும் எனக்கு, இங்க வந்துதான் தெரியும். மதி வந்து இஸ் அ வெரி a man with a lot of self respect. எப்படின்னா எதையுமே வந்து he doesn't take it for granted. அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி 4 வருஷம் காலேஜ் போனான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போனோம்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம். எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போ? 10 தான். ஓகே, மொத்தம் 10 அரியர்ஸ் இருந்தது. சரி நான் முடிச்சா போலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த வித்தின் த 4th இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போறேன். ஓகே சரி போ. he could have come and asked me to work with him. அப்போ என் கூட வேலை செய்யறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம் அவரு. ஆனா அப்படி சொல்லலை. ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணா என்ன நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் நினைக்கிறேன். ஜிவி ஸ்டுடியோல தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தாரு. ஆண்ட்ரூ நல்லா ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் நடிச்சிருந்தாரு, பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹி ஒர்க் வித் மீ இன் ஆடுகளம். ஆடுகளம்ல வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட், டயலாக், ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதி வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் அது இன்னைக்கு என்னவா அது வந்து சேர்ந்தது. அந்த அளவுக்கு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹேப்பன்ட் ஃபார் ஹிம். செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் முடிச்சு த்ரூ அவுட் த ஜேர்னி என்னன்னா எப்பவுமே வந்து ஒர்க் பண்றதுக்கும் ஒரு டீம் பர்சனா இருந்து டீமுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்றதுக்கும் வந்து எப்பவுமே தயங்காத ஒரு பர்சன். அண்ட் எல்லா படமுமே வந்து நான் பண்ற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து அந்த கடைசி நேரத்துல போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரினா சரி தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹி வாஸ் வித் மீ. அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் இருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் எல்ரைட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரொடக்ஷன், மதி ஒர்க் பண்றதெல்லாம் பார்க்குறாரு. மணியும் எல்ரைட் சாரும் வந்து they are very impressed. They have அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்ப எல்லாரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான்னு, அதெல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. ஸோ அப்படி அது என்ன பேசணுமோ எப்ப பேசணும் அதெல்லாம் கரெக்டா பேசுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ the way he carries himself, the way he puts across his thoughts, அது வந்து எல்ரைட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு தடவை பேசும்போது சார் நான் நல்ல பையனா இருக்கான் சார், ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னும் போது அவன் மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபில்ம். அப்போ இந்த ஐடியா எனக்கு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ்
இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ள இங்கே இருக்கு. அதுல அந்த அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, இப்போ எப்படி நிலத்துல இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மர படகு போட்டி. நம்ம இங்கே இருக்கோம், நம்ம மக்கள்ல ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்கு, இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்கு, அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு, ஆனா நமக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர். நீ அதை இன்னும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த அந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு ஒரு கான்செப்டா சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் உங்க வேர்ல்டுக்குள்ள ஒரு கதை இருக்கு சார், கதை சொல்றாங்க சார், நீங்க கேளுங்க அப்படின்னு. அது ஐ திங்க் அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல சொன்னேன். அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பரா இருக்கு சார். அங்கிருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படி அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன்ட். இப்ப இதுல இருக்கிற டீம் கதிர் பத்தி சொல்லணும்னா, மற்றவங்களை எனக்கு பர்சனலா தெரியாது, அஃப்கோர்ஸ் ஜிவியை தெரியும். கதிர் பத்தி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஃபியூ சினிமாட்டோகிராஃபர்ஸ் who can contribute creatively in script writing. ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லயே வந்து அவரால் வந்து கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நான் வடசென்னை கதையை ரொம்ப வருஷமா 2003 இருந்து எல்லாருக்கும் சொல்லுவேன், பாக்குற எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்ப ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், ஏர்லி டேஸ்ல, பொல்லாதவனுக்கு முன்னாடியா பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல, ஏதோ ஒரு டைம்ல சொன்னேன். அப்போ சொன்னப்ப என்கிட்ட சொன்னாரு, இந்த கதையில சந்திரா தான் ஹீரோ அப்படின்னாரு. சந்திரா மேலதான் இந்த கதை இருக்கு அப்படின்னாரு. அதாவது சந்திரா மேல கதை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான். அப்ப ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளவு கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து இந்த விஷனோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜிவி as always, ஜிவி வந்து இன்னைக்கு he is in his musical prime. ரொம்ப எஃபிஷியண்டா, ரொம்ப வைப்ரண்டா, எனர்ஜெட்டிக்கா டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நீங்க 30 நாள் இல்ல 2 நாள் இல்ல, ஃபுல் படத்துக்கே நீங்க 5 நாள்லயே பண்ணுவீங்க. அது வந்து ஜிவி, ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். he doesn't டயர். எந்த நேரமா இருந்தாலும், எந்த டைமா இருந்தாலும், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நான் முன்னாடி எல்லாம் வந்து நைட் 12 மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன், வாட் ஆர் யூ டூயிங், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் ஆர் யூ, இங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன், இஃப் யூ ஆர் இன் தி ஸ்டுடியோ ஐ வில் கம், ஓகே கம், ஐ வில் கம். நைட் ஒரு 12 மணிக்கு போவேன், அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். இன்னைக்கும் அப்படிதான். பட் நான் நைட்டு 12 மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறது இல்லை. அதர்வைஸ் த சேம் எனர்ஜி இஸ் தேர். எந்த நேரத்திலும் ஒர்க் பண்றதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இன்னைக்கு வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் இம்பேக்ட். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால். அண்ட் ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு, ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு, எல்லாமே நல்லா பண்றாரு. அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கியில எடுத்த இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நானா இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜ் வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதை மேட்ச் பண்ற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை வந்து வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் தான் சொல்லுது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ், டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு. மதி வந்து I think he has taken up a very 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 big challenge. பட் என்னன்னா, சூரி மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும், எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரும் இருந்தா, எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்றது, ப்ரொடியூசர் இருந்தா அவருக்கு செகண்ட் ஜாப் தான்.
அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடி தான் அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். நம்ம ஏதாவது சொன்னா சார் அன்னைக்கு சொல்லும்போது அப்படி சொன்னீங்களே சார், வேணாம் சார் இப்ப இப்படி எடுத்துக்கலாம் சார். ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார். சார் இல்ல சார் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார். அப்படியா சார் போயிடுவாரு. போன உடனே ஒரு 1/2 hour கழிச்சு மணி அடிப்பார். சார் சார் சொன்னாரு சார் அது ஒரு 3 days ஆனா கூட பரவாயில்ல எடுத்துடலாம்னு சொன்னாரு சார். இல்ல மணி பட்ஜெட் இல்ல சார் சார் அதெல்லாம் சார் பார்த்து சார். இல்ல இப்ப பீட்டர் வரணுமே அதுக்கு பீட்டர் சார் அது பேசிக்கலாம் சார். சார் வந்து அது எடுத்துட்டா நல்லா இருக்கும்ன்றாரு சார். இப்போ எப்படி ஆயிடும்னா டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுவாரு செலவு பண்றதுக்கு. நம்ம வந்து ஐயோ செலவாகுமே அப்படி எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு passionate about the storytelling process and அதுல வந்து இன்வால்வ் ஆகி அது டைரக்டர் கூடவே ஒர்க் பண்ற ஒரு ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா கண்டிப்பா மதியால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சூரி வந்து அவ இன்னைக்கு வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுது. ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஃபில்ம்ல பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசிக் ஒரு அப்பியரன்ஸோட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கு சூரிய கிட்ட. இஸ் a strong man in the sense like he is fit physically and mentally he is very strong. நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம். இப்ப இந்த அவங்க அந்த ட்ரோன் ஷாட்லயே இந்த படகு திரும்பும்போது ஒருத்தர் வந்து தண்ணியில விழுந்துடுறாரு. இப்ப இந்த மாதிரி தண்ணியில விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தோட்டு அடுத்த டேக் போலாம் அப்படின்றலாம். மத்தவங்க அப்படி முடியுமான்னு தெரியல. சூரிய வந்து நிறைய தயாராகணும் அதுக்கு. அப்புறம் வந்து சுஹாஸுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி. அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு, இங்க தமிழ்ல பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி. ஏன்னா அவர் வந்து இப்ப நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். ஆனால் இங்க வரும்போது தமிழ்ல பேசணும்னு அவர் போட்ட அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸ்பெஷல் தேங்க்ஸ், யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ. ஸோ அண்ட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்.